சிவகாமிக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு கோயிலுக்கு போறோம். அத விஸ்வா கிட்ட நேர்லயே போய் சொல்லிடலாமே. அப்படியே என் ரூமுக்கு வர சொன்னாலும் கேட்டுடலாம். அப்படி சொல்லு துளசி, இதுதான் எனக்கு வேணும். போடி போ, பின்னாடி வெயிட்டோடவே வர. நீ ரெடியா இரு. என்ன துளசி? என்னவா? நீ தானே கம் டு மை ரூம்னு மெசேஜ் அனுப்புன. இப்போ என்னன்னு என்கிட்டே கேக்குற? மெசேஜா? நானா? ஆமா, நீதான். ஆமா, நான் தான் மெசேஜ் அனுப்புனேன். எதுக்கு? எதுக்கா சொல்றேன். இதுக்குதான் மெசேஜ் அனுப்புனியா? நான் கூட ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்னு வந்தேன். சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் மெசேஜ் அனுப்பல. இருந்தும் எப்பவும் போல ஒரு காரணத்தை சொல்லி ரூம்குள்ள வந்திருக்கேன்னா என்கிட்ட பேசணும்னு தோணி இருக்கு. பேசணும்னு வந்துட்டு எதுக்கு இப்ப கோவிலுக்கு போகணும்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க? எங்க அம்மா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே வந்திருக்க. நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருப்ப. இப்படி வருது என்ன ஃபர்ஸ்ட் டைமா? இரு, உன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதான் நான் வந்தேன். அவங்க இருக்காங்களான்னு கூட நான் பார்க்கல. அப்படியா? நான் மெசேஜ் அனுப்புனா எங்க காட்டு பாப்போம். நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்தா நீயே பாரு. துளசி, நான் இந்த மெசேஜ் அனுப்பவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தான் அனுப்புனேன்னு சொன்ன. அது மெசேஜ் ஒரு காரணமா சொல்லி என்ன பார்க்க வந்தேன்னு போய் சொன்னேன். அப்படின்னா யார் இந்த மெசேஜ் அனுப்பியிருப்பா? தெரியலையே. சரி விடு விஸ்வா. யாரு எதுக்கு இப்படி மெசேஜ் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் கோயிலுக்கு கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. சரி போ. எதுக்கு எடுத்தாலும் தடுக்கி விடுற காஞ்சிபுர கனகலட்சுமியா தான் இருக்கும். இப்போ போ.
லக்ஷ்மி என்னாச்சு? அம்மா வலிக்குதே. ஐயோ! ஏ லக்ஷ்மி, என்னாச்சு துளசி? அந்த லக்ஷ்மி ரூமுக்கு வெளியே விழுந்து கிடக்குறா. அத்தை, என்னாச்சுடி? பைரவி அத்தை வர வந்துட்டாங்க. நம்மள அவங்க பார்த்துட்ட பிரச்சனையோட விஸ்வா. அம்மா அத்தை, ரொம்ப வலிக்குது அத்தை. ஐயோ அத்தை, அத்தை, ஏய் ஐயோ என்னடி கையில? என்ன சொல்ற? அம்மா வந்துட்டாங்களா? ஆமா, நீ போய் அத்தைய கீழே கூட்டிட்டு போ. அப்பதான் என்னால வெளியே போக முடியும். ஐயோ சத்யவதி, ஏய் சத்யவதி, ஏய் லக்ஷ்மி, என்னடியாச்சு? அத்தை, என்னால முடியல அத்தை. ரொம்ப வலிக்குது அத்தை. ஐயோ அத்தை. மாட்னடி இன்னைக்கு. அம்மா. ஐயோ லக்ஷ்மி, சரி சரி, நான் போறேன், நீ இங்கே இரு. அம்மா. டேய் என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? அவ கீழே விழுந்திருக்காடா, முதல்ல அவளை தூக்கு. விஸ்வா தூக்குடா. அம்மா. அம்மா, நான் எப்படிம்மா தூக்க முடியும்? ஏய், என்னால முடியாது. ஐயோ அத்தை, என்னால முடியல அத்தை. ஐயோ ரொம்ப வலிக்குது அத்தை. ஏய், அம்மா. டேய் அவளை பாருடா, அத்தை, வலியில துடிக்கிறாடா. ஐயோ இது பாரு, என் கையெல்லாம் மாவா இருக்குடா, முதல்ல அவளை தூக்குடா. டேய் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவளை தூக்குடா, தூக்குடா. சரி, தூக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஐயோ வலிக்குதா, பாத்து. டேய் முதல்ல அவளை ரூம கூட்டிட்டு வாடா. வா வா. அம்மா, ரூம் குள்ளியா? இங்கெல்லாம் வேணாமா, நாம லக்ஷ்மி ரூம்க்கே கூட்டிட்டு போயிடலாம். டேய் லக்ஷ்மி ரூமுக்கா? ஆமாமா. சரி போ. ஐயோ, என் ரூமுக்கு போயிட்டா துளசி ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாளே. இவ்வளவு விடக்கூடாது. ஐயோ அத்தை, என்னால முடியல அத்தை. ஐயோ, ஏன் ரூமுக்கெல்லாம் வேணாம் அத்தை. அத்தை, என்னால முடியல அத்தை. ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஆமா அத்தை. ஐயோ. ஏன் ரூமுக்கெல்லாம் வேணாம் அத்தை. தோ நான் இங்கே இருக்கேன். என்ன இப்படியே இந்த சோஃபால உட்கார வச்சிருங்க அத்தை. இந்த இடத்துலயா? சரி சரி விஸ்வா, இவள இங்கேயே சோஃபாலே உட்கார வைடா. இங்கேயே வா. ஆமாண்டா. அம்மா, இங்கெல்லாம் வேணாமா, இவ ரூம்க்கே போயிடலாம் ப்ளீஸ்மா. ஐயோ அத்தை, என்னால முடியல அத்தை. ஐயோ ஏன் ரூமுக்கெல்லாம் வேணாம் அத்தை. அத்தை, என்னால முடியல அத்தை. டேய் அவதான் முடியலன்னு சொல்றாளடா, நீ இவள இங்கே உட்கார வைடா. முடியல மாமா, வலிக்குது மாமா. வாடா போ. ஐயோ அம்மா. ஐயோ அத்தை. அம்மா. ஏ லக்ஷ்மி, ரொம்ப வலிக்குதா? ஆமா அத்தை. ஏண்டி
நீ எப்படி கீழே விழுந்த? அத்தை, அது அது வந்து நான் விஸ்வா மாமாக்கு காஃபி குடுக்கறதுக்காக ரூம்குள்ள போனேனா, ம், அங்க 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 அத்தை, அங்க அங்க என்ன? அங்க அந்த துளசி இருந்தா அத்தை. நான் அவளை பார்த்த உடனே மாமா ரூம்ல என்ன பண்ற, நீ வெளிய போ அப்படின்னு சொன்னேன். அதுக்காக அவ என்ன வெளிய போன்னு அப்படியே தள்ளி விட்டுட்டா அத்தை. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவுமே நடக்கல. இவ போய் சொல்றா. இல்ல அத்தை, நான் சொல்றது உண்மைதான். அப்படி என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க போய் அந்த ரூம்குள்ள பாருங்க. இப்போ அந்த துளசி அந்த ரூம்குள்ள தான் இருப்பா. என்னடி சொல்ற? ஆமா அத்தை, நீங்க அவளை கூப்பிடுங்க, அவ வருவா. அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும். துளசி, துளசி, வெளியே வா. இன்னைக்கு நீ மாட்னடி. இப்ப நீ வெளியில வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? அத்தை, அவ வரமாட்டா அத்தை. நீங்களே உள்ள போங்க. ஆ! விஸ்வா ரூம்ல உனக்கு என்னடி வேலை? ஆமா, நீ இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு வந்தியா இல்ல என் பையனை மயக்க வந்தியா? இல்ல அத்தை, அது வந்து ஏய், சீ, நிறுத்துடி. ஓ அம்மா சிவகாமி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. நீ அதுக்கு தூண்டில் போடுறியா? ஆ? இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட உன்னை இங்க அனுப்பி வச்ச உங்க அம்மா சிவகாமி நல்லாவே இருக்க மாட்டாடி. அவ வயித்துல பிறந்ததும் நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவே இருக்க முடியாது.
என்னடா அதெல்லாம்? அம்மா, துளசி மேல எந்த தப்பு இல்லம்மா. அவளா என் ரூம்குள்ள வரலம்மா. டேய் நிறுத்துடா. ஏதாவது பேசுன இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான், பாத்துக்கோ. பட. பாதுகாப்பு வேணும்னு வந்தியா, இல்ல என் பையனை மயக்க வந்தியா? ஓ அம்மா சிவகாமி என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா, நீ அதுக்கு தூண்டில் போடுறியா? இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட உன்னை இங்க அனுப்பி வச்ச உங்க அம்மா சிவகாமி நல்லாவே இருக்க மாட்டாடி. அவ வயித்துல பிறந்ததும் நல்லாவே இருக்க முடியாது, நல்லாவே இருக்க முடியாது. ஹலோ துளசி, சொல்லு விஸ்வா. அம்மா அத்தைய பத்தி சொன்னதை நினைச்சு நீ அழுதுட்டு இருக்காத. இப்படி விஸ்வா அழாம இருக்க சொல்ற? சிவகாமி என்ன பண்ணாங்க? எதுக்கு எடுத்தாலும் அத்தை ஏன் அவங்களே சொல்றாங்க? துளசி, அம்மாக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. இல்ல விஸ்வா, என் சிவகாமிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அவங்க நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்க கோயிலுக்கு போலான்னு இருந்தேன். அதுவும் தடங்கலாகி அத்தையும் சாப விட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நீயே சொல்லு.